ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலின். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கந்த சஷ்டி விரதம். இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படின்றது பாருங்க, 48 நாள் தொடர்ந்து விரதம் இருந்து முருகனை வழிபாடு பண்றவங்க இருக்காங்க. 21 நாள் தொடர்ந்து விரதம் இருந்து முருகனை வழிபாடு பண்றவங்க இருக்காங்க. 11 நாள், 9 நாள், 7 நாள் எதுவுமே இல்லையா, கடைசி 6 நாளாவது விரதம் இருந்து வழிபாடு பண்றவங்க நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. அம்மா, இது வரைக்கும் நாங்க முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடே பண்ணலம்மா, முருகனுக்கு சஷ்டி வழிபாடே நாங்க பண்ணது இல்லம்மா அப்படின்னாலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 22 அக்டோபர் 2025 இருந்து 27 அக்டோபர் 2025 வரைக்கும் முருகனை வழிபாடு பண்ணலாம். முருகனை எப்படிமா வழிபாடு பண்றது? விரதம் இருந்து வழிபாடு பண்ணாமா, தாராளமா பண்ணலாமா? அதுக்கு பலவிதமான விரத முறைகள் இருக்கு. விரத முறை, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம வெறும் பாத்தீங்கன்னா எச்சு கூட கூட்டி முழுங்க மாட்டாங்க. ஒரே ஒரு கல்லு உப்பு, ஒரே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு மாலை 6 மணிக்கு மேல ஒரு நேரம் உணவு சாப்பிட்டு விரதம் இருந்து வழிபாடு பண்றது இருக்கு. காலையில இருந்து மாலை வரைக்கும் நான் சாப்பிட்றதே இல்லை, ஆனா தண்ணி குடிப்பேன், ஒரு மிளகு ஒரு உப்பு சாப்பிடுறேன், இரவு ஒரு நேரம் உணவு எடுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விரத முறை இருக்கு. 3 நேரமே பழங்கள் சாப்பிட்டுட்டு நான் வழிபாடு இருக்கக்கூடிய சஷ்டி முழுசுமே நான் வெறும் பழங்கள் தான் சாப்பிடுறேன். அப்படி ஒரு விரத முறை இருக்கு. 3 நேரமே நான் திவ்யமா சாப்பிடுறேன், முருகனை வழிபாடு பண்றேன். இப்படி ஒரு முறையும் இருக்கு. அங்க முருகனை விரதம் இருந்துதான் வழிபாடு பண்ணம்மா, பட்னி கிடந்துதான் வழிபாடு பண்ணம்மா, அப்பதான் முருகனோட பரிபூர்ண கடாட்சம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடைக்காதுமா. அப்படியெல்லாம் கிடையவும் கிடையாது. அன்பு மட்டுமே இங்க பிரதானம். நீ சாப்பிடாம இருந்து கூட உன் சிந்தனை முருகன் மேல இல்ல, முருகன் பால் உனக்கு அன்பே இல்ல அப்படின்னா அங்க கடாட்சம் அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறி. நான் 3 நேரமும் திவ்யமா சாப்பிடுறேன், முருகனை சந்தோஷமா வழிபாடு பண்ற, உள்ளன்போடு வழிபாடு பண்ற அப்படின்னும் போது முருகனோட கருணை பார்வையும் முருகனோட கடாட்சமும் உங்களுக்கு 100% கிடைக்குமா? இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, வழிபாடு பண்றதுல நிறைய விதம் இருக்கு. நம்ம அதுல ஒரு எளிமையான விதம் உங்களுக்கு நான் சொல்றேன். இது வரைக்கும் நான் பாத்தீங்கன்னா முருக வழிபாடு சஷ்டி வழிபாடு பண்ணதே இல்லம்மா அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க, 22ஆம் தேதி, அதாவது 22/10/2025 இன்னைக்கு முடியும் அப்படின்னா காலையில எந்திரிச்சுக்கோங்கம்மா. கொஞ்சம் எள்ளெண்ணெய் வச்சு தலைக்கு தேய்ச்சி குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு வீட்டுல முருகனோட போட்டோ இருக்கு, முருகனோட விக்கிரகம் இருக்கு, இல்ல வேல் இருக்கு, முன் நிறுத்துங்க. பூஜை ரூம்ல முன்னாடி எடுத்து ஒரு மனை போட்டு அந்த அந்த போட்டோவோ இல்ல விக்கிரகமோ இல்ல வேலையோ முன் நிறுத்தி கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு அதுக்கு அந்த போட்டோக்கு பாருங்க சந்தனமும் குங்குமமும் நம்ம பொட்டு வைக்கலாம். போட்டோனா போட்டோ சைடெல்லாம் பாருங்க மஞ்சள் குங்குமம் வைக்கலாம், சந்தன குங்குமம் வைக்கலாம், வேலுக்கு வைங்க. விக்கிரகம் இருக்கு அப்படின்னா அபிஷேகம் பண்ணிட்டு எல்லாம் வச்சுங்க. விக்கிரகம் இருக்குன்னா தினம்தோறும் அபிஷேகம் பண்ணுங்க. ஓகேங்களா? வேல் இருக்குன்னா வேலுக்கும் தினம்தோறும் அபிஷேகம் பண்ணுங்க. போட்டோ இருக்குன்னா குங்குமம், மஞ்சள் குங்குமம், சந்தனம் மட்டும் வச்சிடுங்க. வச்சுட்டு நம்ம பூ போடணும். பூ 22 இருந்து 27 வரைக்குமே என்னென்ன பூ போடலாம்? பிச்சி பூ, தேன் பூ போடலாம், செவ்வரளி போடலாம், செம்பருத்தி போடலாம், மல்லிகைப்பூ, மறிக்கொழுந்து, பவள மல்லி, முல்லை, உங்களுக்கு என்ன பூ வீட்டுல இருக்கோ அதை போடுங்க. முடியும் அப்படின்னா இந்த செவ்வரளி, இந்த சிகப்பு கலர் பூக்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது கொடுங்க. இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அதுவும் கவலை வேண்டாம். விளக்கேத்தணும். விளக்கேத்துறது அப்படின்றது ஒரே ஒரு நெய் விளக்கான ஏத்துங்க. இல்லம்மா அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, முடியும் அப்படின்னா 2 குத்து விளக்கு நம்ம அதுக்கு நெய் போட்டு 5 முகம் 7 முகம் ஏத்தலாம், மந்திரம் படிக்கும் போது மட்டும். இல்ல அப்படின்னா ஒரே ஒரு நெய் விளக்கு, மீதி எண்ணெய் விளக்கு ஏத்திக்கோங்க. என்னம்மா போடலாம்? நெய், இழுப்பெண்ணெய், எள்ளெண்ணெய், இல்ல 5 கலந்த எண்ணெய் எதுனாலும் போட்டுக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு நம்ம நிவேதனம் அப்படின்றது பண்ணணும். பாத்தீங்களா? நாள், அதாவது 22ஆம் தேதி சக்கரை பொங்கல், 23ஆம் தேதி பால் பொங்கல், 24ஆம் தேதி பால் கொழுக்கட்டை, 25ஆம் தேதி பால் பாயசம், 26ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த பச்சை பயிறு பாயசம் இல்லைன்னா சிறுபருப்பு பாயசம், 27ஆம் தேதி வடை பாயசம் எல்லாத்தோட ஒரு இனிப்பு எல்லாத்தோடயும் ஒரு பெரிய பாத்தீங்கன்னா நிவேதன படையல் அப்படின்றது பண்ணுங்க. இது முடியும் அப்படின்னா, முடியாட்டி உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை நிவேதனமா வைங்க. என்னம்மா பாராயணம் பண்ணணும் அப்படின்னா, இந்த 6 நாட்களும் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ், முருகனோட மூல மந்திரம் இல்ல முருகனோட 108 போற்றிகள், இப்படி ஏதாவது ஒண்ணு ஒரு முறை கண்டிப்பா பாராயணம் பண்ணுங்க. முடியல அப்படின்னா 2 முறை 3 முறை பாராயணம் பண்ணுங்க. இதுவும் ஒவ்வொரு நாள் ஒரு நாள் கந்த சஷ்டி கவசம், ஒரு நாள் கந்தர் அனுபூதி அப்படின்றது இருக்கு. ஆனா இப்படி பண்ணாதான் நம்மளுக்கு பலன் கிடைக்குமா? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மொத்த பதிகங்களும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒண்ணு, ஒரு நாளைக்கு முடியும் அப்படின்னா குறைஞ்சது 1க்கும் மேற்பட்ட தடவை பாராயணம் அப்படின்றது பண்றீங்க. உள்ளன்போடு பாராயணம் பண்றீங்க. எனக்கு படிக்கலாம் தெரியாதுமா அப்படின்னு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. முருகா முருகா முருகான்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு
அப்படின்னா உங்களோட சிந்தனை முருகனை விட்டு அகலாது இருக்கு அப்படின்னாலே முருகனோட கடாட்சம் அப்படின்றது பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைச்சிடும். ஆக இந்த கந்த சஷ்டியை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ அதை நிவேதனமா வச்சு வழிபாடு பண்ணி முருகனோட கடாட்சத்துக்கு பரிபூர்ணமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆளாகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. முருகனோட கருணை பார்வை உங்க குடும்பத்தின் மீது விழட்டும். நன்றி.